இதேமாதிரி யுவராஜ் பைக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வீடியோ போடலை சேல்ஸுக்கு. எனக்கு நேற்று நைட்டு தான் வந்தது. வந்தவுடனே அண்ணன் வந்து பார்த்தோன்னா வந்து எடுத்துட்டார். அப்போ 2-3 டைம் வந்திருக்காரு. அவருக்கு பிடிச்ச வண்டி மெரூன் கலர். இந்த மெரூன் கலரை தேடி அவர் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன்னு சொன்னார். அதெல்லாம் இது போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர்ன்றதுனால தான் இவருக்கு இந்த வண்டியை கொடுத்தேன். இல்லாட்டி இந்த வண்டிக்கு வந்து 3-4 பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. இருந்தாலும் நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர் தான் கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னோடது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் நல்ல நல்ல வண்டி வேணால் யுவராஜ் பைக்ஸோட யூடியூப் சேனல், இன்ஸ்டா பேஜும் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு மனசு பிடிச்ச வண்டியை 100 வாங்கிக்கலாம். அது கேரண்டி. ஸோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். அப்படியே அவுட்லுக் காமிக்குமா எப்படி இருக்குது பாருங்கள். புது வண்டியா பழைய வண்டியான்ற அளவுக்கு இந்த வண்டி இருக்குது. இது இன்னொன்று பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து இது வந்து 20ல் இந்த மாதிரி மாடல் வரல. கஸ்டமர் எக்ஸ்ட்ரா ஆல்டர் பண்ணியிருக்காங்க மொபைல் கவர். ஸோ இந்த அளவுக்கு பார்த்து வச்சுருந்துருக்காங்க இந்த வண்டியை. இந்த மாதிரி தான் எத்தனை யுவராஜ் பைக்ஸில் இந்த மாதிரி தான் எல்லா வண்டியுமே இந்த கண்டிஷன் தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸ்டாக்கும் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்மளோட ஷாப் எங்கே இருக்குன்னா நம்மளோட ஷாப் எங்கே இருக்குன்னா ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஆற்காட்லேருந்து ஆரணி போர்ட்டில் திமிரில் இருக்குது. ஸோ கஸ்டமரோட ரிவ்யூ கேட்போம். ஆனாண்ணா நல்லா இருக்குங்கண்ணா. நல்லா இருக்குண்ணா. சூப்பராக உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி சூப்பரான வண்டி அமைஞ்சிருக்கு. எப்படின்னா இருக்கு வண்டி? அழகா அருமையா இருக்குதுண்ணா. ஓகேண்ணா. என்னுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியமான பொருள் இது. ஓகேண்ணா. எங்கெங்க தேடி பார்த்தேன். எனக்கு மனசுக்கு எந்த இடத்துலையும் வாங்குற தோணும் இல்லை. அதுக்காக இங்கே வந்தேன். இங்கே வந்தோடனே எனக்கு ஏற்ற மாதிரியும் வண்டிக்கு ஏற்ற மாதிரி நானும் மாறிட்டேன். கண்டிப்பாக அதுக்காக இந்த இடத்த ஷூட் பண்ணி இது வாங்கினேன். இந்த வண்டி திருப்தியாக இருக்கா? நல்லா அழகாக இருக்குது வண்டி. கஸ்டமர் வீடியோ பார்க்குற நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் நம்பி வரலாமா நம்ம கடையில்? வண்டி தாராளமாக வரலாம். ஓகேண்ணா. வந்தாலும் லாபத்தோட தான் போகணும். மன கஷ்டத்தோட போகிறதுக்கு வழி இல்லை இல்லாததுக்கு தான் நானே இந்த இடத்த வந்து தேர்ந்தெடுத்தேன். எப்படி நான் வழி இல்லைன்னு சொல்கிறீங்க? ஏன்னா பொருள் அந்த மாதிரி அழகா தரமான பொருளா இருக்குது இல்லையா? நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பொருள் கிடைக்குது. சரிங்களா? என்ன ஒரு ஏற்றி இறங்குற மாதிரி இல்லை, பொருளுக்கு ஏற்ற மாதிரி விலைக்கு ஏற்ற மாதிரி பொருள். அந்த அழகான இதுக்காக நம்ம இங்கே வந்து பெரிய விஷயம். சூப்பர்ண்ணா. நம்பி இடலாம் தாராளமாக. நானே சொல்றேன், நம்பி எடுத்துன்னு போகலாம். நீங்கள் அண்ணன் நம்பி வரலான்ற நீங்களும் நேரில் வந்து பாருங்க. ஒரு தாட்டி வந்து உங்களுக்கு மனசுக்கு பிடிக்கலனாலும் கண்டிப்பாக அடுத்த டைம் வந்தீங்கன்னா பிடிச்சி எடுத்துட்டு போகலாம். ஏன்னா வண்டிக்கு நிறைய வந்துட்டு இருக்கு. கஸ்டமர் நிறைய நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. வண்டியும் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ திருப்தியாக இருக்குது எனக்கு இந்த வண்டி பார்த்துலேருந்து. அதே மாதிரி கடை ஓனருக்கும் ரொம்ப நன்றி சொல்லலாம். நன்றிண்ணா. நீங்கள் தானே நான் தானே உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் தானே நான் அதுக்காக இல்லைண்ணா. ஏன்னா தேடி பார்த்து கூட எல்லா இடத்துலையும் அதெல்லாம் செலவு இருக்குது. ஆனால் இந்த இடத்துல அப்படியே எடுத்துன்னு போகிற மாதிரியே செலவு பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கீங்களா? உள்ள நம்ம சர்வீஸ் அப்படியே உள்ள வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் வண்டி வந்தால் உள்ள எடுத்துகிட்டு போயிட்டு ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணி தான் நான் வண்டி நிற்க வைப்பேன். ஏன்னா கவுண்டர் நிற்கிறதுக்கு முன்னாடி எனக்கு வண்டி பிடிச்சிருக்கணும். அப்போ தான் கவுண்டரில் நிற்க வைப்பேன். எனக்கு பிடிச்சிருக்கணும்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு பொருசாத்து? பொதுவாக எல்லாரோட கருத்து எக்ஸாமினாலுமே எல்லாமே ப்ராப்பராக பார்ப்பாங்க. ஸோ அந்த ப்ராப்பராக இருந்தால் தான் நான் கஸ்டமரே கொடுப்போம். மறக்காம நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள்.